இருக்காங்க சார். அவர்கிட்ட வந்து பரிசு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். மேலாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசம் ஐயா அவர்கிட்ட வந்து முந்தானத்துல இருந்து பரிசு வாங்கினீங்க ஐயா. அறம் மற்றும் மேகலை கலைக்கூடம் வந்துட்டு 1ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா நடத்தினாங்க. பாப்பா 3ஆம் பிரைஸ். வாய்மை ஃபாலோ பண்ணுவேங்க ஐயா, புறங்கூறாமை ஃபாலோ பண்ணுவேன், பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை எல்லாமே திருக்குறள் இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேங்க. அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பான வணக்கம். இன்றைய அறம் சாதனை குழந்தையை பற்றி பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அறம் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்கள் நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இன்றைய அறம் நம்ம சாதனை குழந்தை யார் அப்படின்னா, நம்ம 1ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழாவில் கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்ற ஒரு குழந்தை இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கான தேடலுக்கான முயற்சி தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். அந்த குழந்தை தொடர்ந்து அதற்கு அடுத்ததாக வந்து பல போட்டிகளை கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளை வென்றுட்டுருக்காங்க. அந்த குழந்தையை நம்ம சந்தித்து நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட்டையாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்காங்க. இந்த முதல் பரிசு பெற்ற உடனே அவங்க வந்து அதோட நிப்பாட்டிக்கல, தொடர்ந்து 1330 குறளையும் படிச்சுட்டு இப்போ வந்து பல இடங்களில் வந்து பரிசு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை நம்ம நேரில் சந்திக்கிறோம். அவங்க வீட்டுக்கு வந்துருக்குறோம். இப்போ இவங்க தான் அந்த குழந்தை. வாங்கப்பா. அபிஷா, இவங்க அம்மா அபிஷா தான். இந்த குழந்தை தான் நம்ம சந்தித்து நேர்காணல் பண்ணிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பு தோழர், நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம், 12ஆவது வச்சோம். ஸோ ராஜேந்திரன், இவரும் பக்கத்தில் இருக்கிறனால இவரையும் கூட்டிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ நம்ம பேசுவோம் தொடர்ந்து. வணக்கம்பா. வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் அபிஷா. நான் என்னோட சொந்த ஊர் வந்து வளையப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ரெட்டியாம்பட்டி. என் தாய் பேர் சங்கீதா, என் தந்தை பேர் கார்த்திக். நான் வந்து ஷைன்ஹில் அகாடமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வந்து 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். அப்பா, சமீபத்தில் ஒரு சாதனை பண்ணீங்கல்ல, அந்த சாதனை பற்றி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன முடிச்சு உங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க, ப்ரைஸ் கொடுத்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. இப்போ வந்து சமீபத்தில் தமிழக அரசுல வந்து முற்றோதல், திருக்குறள் முற்றோதல் வந்து நடத்துனாங்க ஐயா. அதுல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வருடத்துக்கு ஒரு டைம் நடத்திட்டு வராங்க ஐயா. அதுல வந்து 1330 திருக்குறளையும் ஒப்புவிச்சு சாதனை பண்ணிருக்கேன். 1330 முடிச்சு 15,000 பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சூப்பர் சூப்பர். அதுக்கு தான் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போ வந்து திருக்குறள் 1330 இது எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு? 2 வருடங்களுங்க. 2 வருஷம். சரி, இப்போ 2 வருஷம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திருக்குறள் படிக்கணுங்கிறதுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கணும்ல? ஆமாங்க. திருக்குறள் படிக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஐயா, அம்மா முதல்ல ஏகலைவா கலைக்கூடம் அங்க வந்து ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல்ல ஒரு போட்டி நடத்தியிருந்தாங்க ஐயா. அபிக்ஷா அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசினை தட்டி செல்கிறார் அபிக்ஷா அவர்கள். அறம் வலைக்காட்சி மற்றும் ஏகலைவா கலைக்கூடத்தின் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் திருக்குறள் திருவிழாவில் சிறப்பு பரிசினை தட்டி செல்கிறார் மாணவி. அங்க வந்து நான் 3ஆவது பரிசு வாங்கியிருந்தேங்க ஐயா. அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா போகும்போது ஊக்கமா இருந்துச்சு. நம்ம இது மாதிரி ஃபுல்லா முடிச்சிட்டா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கொங்குநாடு காலேஜ்ல வந்து ஒரு போட்டி நடத்தினாங்க. பரிசை பெற்றிருக்கக்கூடிய செல்வி கே அபிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து 2வது பரிசினை குரலும் பொருளும் போட்டியிலே பெற்றிருக்கக்கூடிய சி மேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் விரைந்து மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து முதல் பரிசு பெற வருகிறார் டி ஜாஸ்மின் பாரதி. முதல் பரிசு பெறுகிறார் டி ஜா. அங்க கோபி சிங் ஐயா அப்படிங்கிற ஒரு ஐயாவை சந்திச்சு அவர்கிட்ட வந்து அம்மா சொல்லி தருவாங்க. அவர்கிட்ட போன்ல சொல்லி அவர் ஏதாவது பிழை இருந்தா சொல்லி தருவாங்க. 30 ரொம்ப எளிமையா படிச்சிடலாம். 1330 படிக்கிறது கொஞ்சம் காலம் எடுத்துக்கும், கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா? உங்களுக்கு படிச்சு முடிஞ்சு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சா? ஓ, கிடைச்சிருச்சு. ஓகே, சூப்பர். இப்போ 1330 2 வருஷம் பண்ணிட்டு இல்லைங்களா? இப்போ பாதியில வந்து உங்களுக்கு எதுவும் தோணலை, நிப்பாட்ட முடியல அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரல? இல்லைங்க ஐயா, நிப்பாட்டிட்டா இவ்வளவு தூரம் படிச்சு அதை நிப்பாட்டுறது அது எவ்வளவு பெரிய அது ஒரு தவறு இல்லைங்க ஐயா. அது நிப்பாட்டலைங்க ஐயா. அம்மா ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க, படிச்சுட்டேங்க ஐயா. உங்க அம்மா வந்து உனக்கு மிகப்பெரிய பின்புலமா இருந்திருக்காங்க. உங்க அம்மா கண்டிப்பா தூண்டுகோலா இருந்திருக்காங்க. சரி, இப்போ வந்து திருக்குறள் படிச்சோன்னா உன் ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸு உன்னோட டீச்சர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு இல்லையா? அது எப்படி உணர்ந்தீங்க நீங்க? இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா பேரண்ட்ஸும் பொதுவா வருவாங்க. ஆனா எங்க அம்மாவும் நானும் போகும்போது
அபிஷா நீங்க தானே ஃபுல்லா திருக்குறள் முடிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே டிஃபரெண்டா கேட்பாங்க ஐயா, எப்படி ஃபுல்லா முடிச்சீங்க அப்படிலாம் அதெல்லாம் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்குது இல்லையா? இது வரைக்கும் எவ்வளவு பரிசு வாங்கியிருப்பீங்க? ஒரு 10 போட்டியில கலந்துக்கிறேன். 10 போட்டியில் கலந்துருப்பீங்க. பரிசு தொகை நிறைய வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேங்க இப்போ ஐயா. வந்து சமீபத்துல பள்ளியிலேயே நிறைய மெடல் சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய வாங்கியிருக்கீங்க. அடுத்து வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஈரோட்லங்க ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல எக்ஸாம் வச்சாங்க ஐயா. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு போய் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ல 3rd பிரைஸ் வாங்கினேங்க ஐயா. ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ல ஓகே. நிறைய போட்டியில கலந்துக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. சரி, இப்போ திருக்குறள் படிக்கிறது இல்லாம வேற ஏதாவது படிக்கிறீங்களா? இப்ப வேற ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. இப்பதாங்க ஐயா திருக்குறள் முடிச்சிருக்கேன், அதையும் தாண்டி வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தோணுது உங்களுக்கு. சரி, இப்போ வந்து உங்களுக்கு திருக்குறள் நிறைய வார்த்தைகள்லாம் இப்போ எந்த நம்பர் கட்டாலும் சொல்லுவீங்க தானே? சொல்றேங்க ஐயா. அதே மாதிரி வரியை சொன்னாலும் அது எத்தனாவது அதிகாரம்னு சொல்லுவீங்க, சிறப்பா சொல்லுவீங்க. ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? தனக்குவமை. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இது என்ன முதல் அதிகாரத்துல இருக்குதா? ஓகே, அதனால ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, வேற எதாவது கேட்கலாமா? கேட்கலாங்க. சரி, உனக்கு மருந்து அதிகாரத்துல 2 திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழி முதலா எண்ணிய 3 மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இது குறள் நம்பர் என்ன? 941 ஐயா. 941 42. சரி சரி சரி, நம்பர் சொன்னா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. 423. 423. பார்க்கும் பெரிய சிறுவாய்க்குள் இழுக்கலாம். எப்பொருள் யார் யாவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சிறப்பு. இதே மாதிரி இன்னொரு திருக்குறள் இருக்குல்ல, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எத்தனாவது குறள்? மெய்யுணர்தல்லாம் 5வது குறள். நம்பர் சொல்லுங்க. மெய்யுணர்தல் 355வது குறள். சரி, இப்போ ஒரே அதிகாரத்தோட தலைப்பு இருக்குல்ல, குறிப்பறிதல். அது அந்த அதிகார நம்பர் என்ன சொல்ல பார்க்கலாம்? குறிப்பறிதல். ஒரு குறிப்பறிதல் வந்து அதிகாரம் 71 குறிப்பறிதல்ங்க ஐயா. இன்னொரு குறிப்பறிதல் அதிகாரம் 110ங்க ஐயா. உங்களுக்கு 1330 குறள் ரொம்ப பிடித்த குறள்னு ஒண்ணு இருக்கும்ல? நிறைய குறள் பிடிக்குங்க ஐயா. அதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச குறள் வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய், அந்த குறள் பிடிக்குங்க ஐயா. அப்புறம் கொக்கக்க கூவும் பருவத்து மற்றவன் குத்தொக்க சீர்த்த இடத்த, அந்த குறள் பிடிச்சிருக்கு உனக்கு. அது வந்து நம்மளோட காலத்தை சொல்ல வராங்க ஐயா. கொக்கு தனக்கான காலம் வரும் வரை காத்திருந்து அதற்கான காலம் வந்தவுடன் மீனை கொத்தி தூக்குவது போல நமக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து நமக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்ப இன்னொரு திருக்குறள் சொன்னேன்ல, ஈன்ற பொழுது. அதே சொல்ற. அது வந்து ஒரு தாய் தன் குழந்தையை ஈன்றெடுத்த நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா தன் குழந்தை பல சான்றோன் என பேர் வாங்கும் போது தான் ஈன்றெடுத்த நேரத்தை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க ஐயா. சான்றோர் அம்மா அப்பாவை ரொம்ப காரணம் பண்ற நீ. சரி, அதனால வாழ்த்துக்கள். இப்ப சான்றோர்னா சொல்றாங்களா, சான்றோர்னா யாரு? சான்றோர்னா மூத்தவர்கள். திருக்குறள் படிக்கிறீங்கல்ல, இப்போ வாய்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்ய நன்றுங்கிறார். இந்த மாதிரி பொய் பேசாம இருக்கணும், ஏதாவது தப்பு சொல்லக்கூடாது, மன்னிக்கிற குணம் இருக்கணும், நிறைய இடத்துல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? நான் வந்து வாய்மை ஃபாலோ பண்ணுவேங்க ஐயா. புறங்கூறாமை ஃபாலோ பண்ணுவேன். பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை எல்லாமே திருக்குறள் இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்றேன், பின்பற்றீங்க. திருக்குறளோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா அதை படிக்கிறவங்கள அதுவா மாத்திரும். ஸோ வந்து திருக்குறள் படிச்சாலே போதுங்க ஐயா, அதே வாழ்க்கையில எல்லாமே தந்துதுங்க ஐயா. எல்லாமே தந்துருவா. உனக்கு நிறைய பரிசு கொடுத்துருச்சு, அதனால வந்து இப்போ உனக்கு சிறப்பாக சொல்ற. வாழ்த்துக்கள்ப்பா. சரி, ஓகே. வந்து இதுதான் திருக்குறளோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே ஒரு விதை நல்ல ஒரு இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி, இந்த மந்திரத்தை சின்ன வயசுலேயே கொடுத்துட்டோம்னா குழந்தைகள் அதுவாக மாறிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஒரு குறள் சொல்லணும். உள்ளியது எய்தல். உள்ளியது எய்தல் எய்துமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரிய. இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னன்னா, உள்ளியது எய்தல் எளிது அப்படின்னா ரொம்ப நினைக்கிறது எது நினைக்க ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கடுத்து எளிது மண் அப்படிம்பாரு. 2 சொல்லி மண் போட்டால் அதுவாக மாறுறது அப்படின்னு. ஸோ உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றுந்தன் எதுவாக நினைக்கிறோ அதுவாக மாறிடலாம். ஆனால் 2வது லைன் தான் விளக்கம் கொடுக்குறாரு. உள்ளியது உள்ள பெறின், அதுவாக மாறணும். தொடர்ந்து அதோட சிந்தனைகளை இருக்கும்போது நம்மளுடைய அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாப்பா அபிஷா வந்து ஒரு 2 வருஷமா திருக்குறளோட இருந்திருக்காங்க. அதுவாக அதனால ஒரு திருக்குறள் ஒரு பேத்தியா தெரியுறாங்க எனக்கு. திருக்குறள் படிச்சதுக்கு அப்புறமேல உங்க நிறைய பேர் பாக்குறாங்கல்ல, வந்து கூப்பிட்டு விஐபிலாம் ஹானர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எங்க பேரையும் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஐயா, நான் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ்ல பரிசு வாங்கும்போது த மூன் மேன் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட வந்து பரிசு வாங்கியிருக்கேன். மூன் மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல. மயில்சாமி
போறேங்க சார். அவர்கிட்ட வந்து பரிசு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். அவர் வந்து எல்லாத்தாலையும் மீட் பண்ண முடியாது, புக்ல தான் இருப்பாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருமே சொன்னாங்க சார். அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் திருக்குறள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்கல்ல சார், தாமஸ் ஹிட்டோச்சி புரூக்ஷிமா அப்படிங்கிற சார் கிட்ட வந்து எங்க இருக்காரு அவரு? அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அப்ப நீங்க போய் பாத்துருக்கீங்க. இது வந்து 1330 படிச்சு மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறமேல ஆமாங்க சார், அவர் கையில விருதெல்லாம் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க கிட்ட வந்து வாங்கினேங்க சார். மேலாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் ஐயா அவர்கிட்ட வந்து முந்தானத்துல இருந்து பரிசு வாங்கினேங்க ஐயா. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க ஐயா. இவங்க நிறைய பேர்த்த பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து திருக்குறள் எனக்கு கொடுத்துச்சுங்க ஐயா. உங்களுக்கு பிடித்த அதிகாரம், அந்த அதிகாரத்தோட 10 திருக்குறள் சொல்லுங்க. அதிகாரம் 60 ஊக்கமுடைமை. உடையால் எனப்படுவது ஊக்கம், அக்திலா உடையது உடையரோ மற்ற உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லவா ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் அதரவினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உழை. வெள்ளத்து அணைய மலை நீட்ட மாதத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. சிதை விடத்து ஒல்கார் உறவோ புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. உள்ளம் இல்லாதவை எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. பரியது கூறுங்கோட்டு தாயினும் யானை வெறும் புலிதான் குயின். உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கு அகிலா மரமாக்கல் ஆதலே வேறு. பட் எனக்கு 24 வயசுல கிடைச்ச ஊக்கமுடைமை அபிஷாவுக்கு 11 வயசுல கிடைச்சிருக்குது. அவங்க இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வருவாங்க. அதற்கு அறம் சேனல் மற்றும் இந்த அறமே அவங்களை வழி நடத்தி கூட்டி போகணும்னு நினைக்கிறேன். திருவள்ளுவரும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம அவங்களுடைய தாயாரையும் அவங்களுடைய குட்டி பாப்பாவும் சந்திக்கிறோம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹேமாஸ்ரீ. அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அதனால ஹேமாஸ்ரீ. சரி, ஓகே. உங்களுக்கு திருக்குறள், அக்கா மாதிரி திருக்குறள் படிப்பீங்களா? எத்தனை திருக்குறள் தெரியும்? 100 திருக்குறள் படிச்சிட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது. 100ஆவது திருக்குறள் என்ன சொல்லுங்க? வெரி குட், சூப்பர். 100 குறள் படிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே 100 குறள் படிச்சிருக்காங்கப்பா. மிகப்பெரிய சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். பாப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை குழந்தையா வளர்த்துருக்கிறீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலமா நீங்க இருந்துருக்கிறீங்க. நன்றி செலுத்தணும்னா நீங்க யாரெல்லாம் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? நன்றி செலுத்தணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் எங்களுக்கு திருக்குறள் பற்றி எதுவும் தெரியாது. அறம் மற்றும் ஏகலைவ கலைக்கூடம் வந்துட்டு 1ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழா நடத்தினாங்க. அதில் வந்துட்டு 3 நிமிஷத்துல 30 திருக்குறள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு விளம்பரம் பார்த்தோம். அது பாப்பாவை படிக்கிறியாடான்னு கேட்டேன், படிக்கிறேன்னு சொன்னோம். அது மூலிமா வந்துட்டு நாங்கள் கலந்துக்கிட்டு பாப்பா 3ஆவது பிரைஸ். அதுக்கு பயிற்சி கொடுத்தது யாருப்பா? நான் தான். நீங்கள் தான் பயிற்சி கொடுத்துருக்கீங்க. சரி, சிறப்பு. அப்படி அதை தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு காம்படிஷன் நடத்தினாங்க. அதுல எல்லாம் நாங்க பிரைஸ் வின் பண்ணிருக்கோம். 2வது வருஷம் வந்து காசி விநாயகர் கோயில நடத்தினாங்க. அங்கேயும் பாப்பா பிரைஸ் 3வது பிரைஸ் வின் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஏலூர்பட்டியில கொங்கநாடு காலேஜ்லயும் 3வது பிரைஸ் வின் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு விருது தராங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க கொங்கநாடு காலேஜ் வந்திருந்தப்போ தஞ்சை பயிற்றகம் அவர் வந்துட்டு நடுவராக வந்திருந்தார், கோபி சிங் ஐயா. அவர் சொன்னாரு, நீங்க ஃபுல்லா திருக்குறள் பாப்பா முடிக்க வைக்கலாமே, பாப்பா நல்லா சொல்றாங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து நாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கோபி சிங் ஐயா உங்களுக்கு வழிகாட்டி ஆன்லைன் வகுப்பு மூலமா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. ஆனா சொல்லி கொடுத்தது நானு. அவர்கிட்ட வேற யாருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? நாங்க எங்க காம்படிஷன் சொல்லிட்டு போனாலும் எங்க அப்பா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு. கண்டிப்பா. அது பள்ளிக்கூடத்துல எப்படி சப்போர்ட் இருந்துச்சுப்பா? பள்ளியிலையும் நாங்க வந்துட்டு 9:45 வரைக்குமே வந்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதை தாண்டி 1 மணி நேரம் திருக்குறள் படிச்சுட்டு 9:45 தான் போகும். ஒரு சில நாட்கள், எல்லா நாட்களும் போக மாட்டீங்க, ஒரு சில நாட்கள் போவோம் சார். அப்படி போகும்போதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இடையில போய் கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணி. திருக்குறள் படிச்சனால நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்குல்ல? நிறைய மாற்றம். இப்போ இது மூலமா என்ன செய்தி சொல்ல வரீங்க? திருக்குறள் படிச்சதுனால பாப்பா கிட்ட ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு எங்கேயாவது தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த திருக்குறள் சொல்லி சுட்டி காட்டுவாங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணோம், நானே வேஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த திருக்குறள் வந்துட்டு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அப்புறம் விருந்தோம்பல் அதெல்லாமே ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இருக்கணும் மாட்டிருக்கு, இது 2000 வருடங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சு அதை தொடர்ந்து நம்மளும் பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. வேற யாருக்காவது கூட சொல்லி கொடுக்கணும். திருக்குறள் வந்துட்டு எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் திருக்குறள் எழுதுறது, அதுக்கான பொருள் எழுதுறத வழக்கமா வச்சுக்கிறாங்க. ஒரு சில பழக்க வழக்கங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. திருக்குறள் படிச்சனால ஒரு சுய ஒழுக்கத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை வந்து பாக்குறோம், செல்போன், டிவி, இது ரெண்டு மிகப்பெரிய. டிவி, செல்போன் பார்க்க மாட்டாங்க சார். பார்க்க மாட்டாங்க சார். 10 திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே கற்றனால பயன்கள் வாழறிவன் அச்சாது வாழறி மனது செய்கினார் மாழடி செய்தால் எல்லாரும் செய்து வாழும் வேண்டுதல் வேண்டாம் எல்லாம் முடி செய்தால் யாரும் உரிமை இல்லை நூல் சேரிலும் சேராயிரம் பொருள் செப்புகள் புரிந்தால் வார்த்தை பொய்வாய் ஐந்தான் பொய்தீர்களுக்கு நெறி நின்று அணிட்டு வரும் நமக்கு உண்மை இல்லாதான் தாழ்ச்சிகள் மனக்கவலை
மனசுல இருக்கு அரைவாடி அந்த தமிழ் திரைவாடி நீந்தல் அடித்து கோழி பொறிகள் ஒன்றுமில்லவே எங்கும் தான் தாளை வணங்காத்தாள் பிறவை பெருங்குட மீனவர் நீந்தல் இறைவனது செய்கிறார்கள் நன்றி. பரவாயில்ல, முதல் அதிகாரத்தை வந்து சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, எதிர்காலத்தில் என்ன படிக்கலாம்னு திட்டம் வச்சுக்கிறீங்க? ஐயா, எனக்கு பட்டிமன்ற பேச்சாளர் ஆகணும்னு ஆசைங்க ஐயா. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிச்சு ஐஏஎஸ் ஆகலாம்னு இருக்கீங்க ஐயா. ஒரு 3 ஆசை சொல்லுதுப்பா. பட்டிமன்ற பேச்சாளர் ஆக வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் ஆயிடுவீங்க. அதில் மாற்று கருத்து என்னென்னா சீக்கிரமாக இப்பயே பேச்சாளர் ஆகிட்டாங்க. அப்புறமேலு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக திருக்குறள் படித்தாவே கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்காக நிறைய முயற்சி நடந்துட்டு இருக்குது. அதுவும் கிடைச்சிடும். அதுவும் உயர்ந்த பதவிக்கு போகணும், ஐஏஎஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அறம் வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிங்க. வாழ்த்துக்கள்ப்பா. கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். இப்போ வந்து எதுக்காக இந்த தேடல் அப்படின்னா, நாங்கள் திருக்குறள் பரிசு கொடுத்தனால மாற்றம் அடைஞ்சு இப்போ குழந்தைகள் என்னவா ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தேடல் தான். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முன்னெடுப்படுத்தா அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை குழந்தையா வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு 10 குழந்தைய உருவாக்கினா கூட போதும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். அதனுடைய யார் மனசில் போய் விழுவுதோ அவங்க அதை மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து சந்தித்த குழந்தைங்க, அடுத்தடுத்து எங்கிட்ட பரிசு வாங்கின குழந்தைங்களாம் தேடி பதிவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஆவணப்படுத்தலான்னு இருக்கிறோம். அதுக்கான ஒரு தொடக்க புள்ளி தான் அபிஷா பாப்பா சந்திக்கிறோம். ஸோ வருங்காலத்தில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளையும் ஆன் ஸ்க்ரீன் டைமை குறைச்சி திருக்குறள் சொல்லி கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைவாங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நீங்களும் முயற்சி எடுக்கலாம். நன்றிப்பா. 5வது படிக்கும் போது திருக்குறள் திலகன் அவார்டு வாங்கியிருக்காங்க. திருக்குறள் ஒப்புவித்தல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாநில அளவில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்துருக்காங்க. ஸ்கூல் லெவலும் அது இல்லாமல் வினாடி வினா போட்டியிலும் பரிசு வாங்கினாங்க இல்லையா? வினாடி வினா போட்டியில் 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க. மாவட்ட மைய நூலகம் நடத்திய குறள் வினாடி வினா போட்டியில் பரிசு பெற்று மாநில அளவில் சிறந்து கலந்துக்கிட்டு 1200 ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. திருக்குறள் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25வது ஆண்டு வருடத்தை முன்னிட்டு இதை மாநில அளவில் நடத்தினாங்க. ஸோ அந்த இதில் கலந்துருக்காங்க. இப்போ சர்டிஃபிகேட்டே ஒரு பெரிய ஃபைல் போட்டு மாட்டேங்குதுப்பா. இதுதான் நம்மளுடைய கொடுத்த இது வந்து முதல் திருக்குறள் போட்டியில் 3ஆம் பரிசு 3000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்களா. இது வந்து 2ஆம் திருக்குறள் திருவிழா போட்டியில் 2ஆம் பரிசு. ஸோ இது 2 பரிசுகளும் வாங்கியிருக்காங்க நம்ம நடத்தின திருக்குறள் திருவிழா போட்டியில்.